எல்லாம் இந்த டைம் நமக்கு தான் லாலிபாப் பண்றாங்களே, அதை பத்தி என்ன? லாலிபாப்? ஆமா, இல்ல அவங்களே சாப்பிட சொல்லுங்க அந்த லாலிபாப்பை. வின் பண்ணுவோமா? ஓபன் சேலஞ்சா? ஓப்பன் சேலஞ்சர் நான் சொல்ல விரும்பல. நான் ஒன்றும் டீமுக்கு சேலஞ்ச் தான் சொல்ல விரும்பல. ஜெயிப்போம். ஸ்டீஃபன் பிளமிங் ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் வச்சிருப்பாரு. டெஃபினட்டா இருக்கு ஒரு பிளான். அந்த பிளானை தெளிவுபடுத்துவாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம மேட்ச்ல நம்ம கிரவுண்ட்ல வச்சு அடிச்சிட்டாங்க. பட் இந்த வாட்டி அவங்க கிரவுண்டு. வெயிட் பண்ணலாம். என்ன இருக்குது? இந்த வாட்டி நீங்க போவீங்களா? எங்க அங்க டிக்கெட் கிடைச்சா நான் போறேன் தலைவர். பெங்களூர் நான் பயம்லாம் படல. பெங்களூர் டிக்கெட் கிடைச்சா நான் போறேன். டிக்கெட் கிடைச்சா போவீங்களா? புரியல. டிக்கெட் கிடைச்சா போவீங்களா? சின்னசாமிக்கா டெஃபினட்டா போறேன். டிக்கெட் நீங்க வாங்கி தரீங்களா? நான் வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரீங்க? ஆமா. ஓகே, நீங்க வாங்கி தரீங்கன்னா நான் டெஃபினட்டா சின்னசாமிக்கு போய் பாக்குறேன். ஓகே, நான் வாங்கி தரேன். இதே ஜெர்சி போட்டு எனக்கு டிக்கெட் அம்மா டிக்கெட் 2 டிக்கெட் வேணுமா? 2 டிக்கெட். நான் 2 டிக்கெட் வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரீங்கன்னா நான் டெஃபினட்டா சின்னசாமி போறேன். தோத்துச்சுனா நீங்க வரீங்களா சின்னசாமிக்கு போய்? நான் ஏங்க உங்களுக்கு டிக்கெட் எடுக்கறேன், நான் எனக்கு டிக்கெட் எடுக்க மாட்டேன். சரி, ஓகே. சரி, அப்ப பார்க்கலாம். நம்ம அதுக்கு மே 3ஆம் தேதி நைட் 11:30 மணிக்கு நான் ரிப்ளை பண்றேன். மே 3ஆம் தேதி போறோம். பட் தோத்துச்சுனா என்ன பண்றீங்க? தோத்துச்சுன்ற ரிப்ளை அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டேன். தோத்துச்சுனா என்ன சொல்றீங்க? அதான் அன்னைக்கான ரிப்ளை அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு தரேன். அவ்வளவுதான், அன்னைக்கு தரேன். அப்ப என்ன பண்ணுங்க? போட்ட காசோட டபுள் மடங்கா கொடுத்துறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சோகமா வர மாதிரி இருக்கு. வாங்குன டிக்கெட் காசுக்கு வருதா? ஐயோ ப்ளீஸ். பக்கா ப்ரோ, பக்கா ப்ரோ. வேஸ்ட் அத்தனை வேஸ்ட். அவ்வளவுதான். இவ்வளவு மெனக்கிட்டு நாங்க வந்ததுக்கு ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. 2025 நமக்கு தான். 2025 நமக்கு தான். எவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க சார்? மேட்ச் ஆனா இல்லங்க. வெல்ல போறோம். ப்ரோ, ஈசால கப் நம்து அல்ல ப்ரோ. என்ன மேட்ச்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, உங்களுக்கு எப்படி ஆடுனாங்கன்னு தெரியுமா? அத தோத்துருச்சு. அப்புறம் என்ன எப்படி ஆடுனா? இந்த பவர் பிளேல எல்லாம் ஆடுனாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் நினைக்கல. எதுவும் நினைக்கல அதை பத்தி. ஏன் நெக்ஸ்ட் ஆர்சிபி கூட ஆடுவாங்க, அதை பத்தி வின் பண்ணுவாங்களா? தெரியல. சிஎஸ்கே தான் வின் பண்ணனும். நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்சிபி கூட ஆடுவாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி கூட ஆடினா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆர்சிபி எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? போன மேட்ச்லாம் வந்து அடிக்கவே விடலையே சிஎஸ்கேவை. அடிக்கவே இல்லையா? நம்ம மேட்ச் நம்ம கிரவுண்ட்லயே வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமா, நம்ம கிரவுண்ட்ல தான் எல்லாரும் வச்சு செய்றாங்களே. இப்பயும் செஞ்சுட்டு தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சின்ன சாமில போய் நம்ம செய்வோம்னு நினைக்கிறோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலங்க. நம்ம கையில இல்ல, பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. பிளேயர்ஸ் ஒழுங்கா இருக்காங்களா இல்லையா? ஏங்க அது எப்படி எனக்கு தெரியும்? மேட்ச் ஆடுனதை பார்த்து சொல்றீங்க. அவங்க வந்து டஃப் கொடுக்குறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஓகே, நீங்க உங்க கூட பேசி நான் எங்க போறேனே தெரியல. என்ன மேட்ச் எப்படி இருந்தது? நீங்க என்ன மேட்சா இல்ல, அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இந்த மேட்ச் ஏன் ஜெயிக்கல? அதை பத்தி நான் என்னப்பா பண்றது? ஓப்பனிங்கே நல்லா அடிச்சு ஆடி இருக்கோம். ஆக்சுவலா ஓப்பனிங் வந்து பவர் பிளேல விட்டாங்க. நிறைய மிஸ்ஃபீல்டிங் ஆச்சு. அதை பத்தி மிஸ்ஃபீல்டிங் நான் பண்றேன். எப்போ நடக்கிறது? இப்போ இந்த வாட்டி ரொம்ப பெருசா நடந்துச்சு. எல்லாரும் நம்ம கிரவுண்ட்லயே வச்சு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்களே, அதை பத்தி இல்ல நம்ம தொடர்ந்து பார்த்தா இந்த கிரவுண்ட்லயே பேசாம வேற கிரவுண்ட்ல நம்ம வந்து சிஎஸ்கே மேட்ச் நம்ம கிரவுண்ட் மாத்திடுவோம். கிரவுண்ட மாத்திடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்சிபில ஒரு கிரவுண்ட் இருக்கு தம்பி, செமையா இருக்கும். இப்படி சும்மா லைட்டா தொட்டவே 6 தான். அப்ப இங்க தொட்டும் போக மாட்டேங்குது. பரவாயில்ல, ஆனா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரே ஆர்சிபி கூட இருக்கு. அந்த மேட்ச் வின் பண்ணுவோமா மாட்டோமா? அது வேற சின்ன சுவாமில அவங்க கிரவுண்ட்ல வச்சு நம்ம கிரவுண்ட்ல வச்சு அடிச்சிட்டாங்க. அவங்க கிரவுண்ட்ல வச்சு நம்ம அடிப்போமா? கிரவுண்ட்ல வச்சு நம்ம அடிப்போம். அப்ப இந்த வீடியோ போட்டு தேங்க்யூ ப்ரோ. இங்க வாங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்றது? தோத்துட்டோம். பரவாயில்ல, ட்ரை பண்ணாரு. தலைக்காக பார்க்கணுமா இல்ல சிஎஸ்கே வின் பண்ணணுமா? தலைக்காக தான். சிஎஸ்கே வின் பண்ணும். தலைக்காக சிஎஸ்கே எல்லாம் பார்க்க வரல, தலைக்காக தான் மேட்சே பார்க்க வரல. விண்டேஜ் தலை பத்தி சொல்லுங்க. விண்டேஜ் அது வேற லெவல் தலை. அது மேட்ச் வின்னு. விண்டேஜ் தலையா இருந்தா என்ன ஹெலிகாப்டர் ஷாட் தான். எல்லாம் மேல தான் பாத்துருப்பாங்க. அப்ப இப்ப எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் கீழே தான் பாத்துருக்காங்க. தேங்க்யூ சார். விஜய் சங்கர் இது நல்லா ஆடினாரு. அவர் தான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினான்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. கோட்டையில ஓட்டை. ஏன் ப்ரோ? ஏப்பாக்கு வந்து எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த கோட்டையில ஒரு ஓட்டையை போட்டாங்க. ஏன் எதனால அப்படி சொல்றாங்க? அதான் 3க்கு 3 தோல்விங்க. ஓகேவா? அதனால 3 முட்டை அவ்வளவு. இதுக்கு அப்புறம் வெளியே. ஆனா இதான் இனிஷியல் ஸ்டேஜ். இதுங்க கம்பேக் ஸ்டேஜ் அப்படின்ற ப்ரோ. 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு ப்ரோ. 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் கம்பேக்கா? அவுட்டேட்டட் ப்ளே ப்ரோ. அவுட்டேட்டட், ரொம்ப அவுட்டேட்டட். ரொம்ப உருட்டிட்டே ஆடிட்டு கேம் எல்லாமே மாறி. பவர் பிளேலயே சும்மா இதுவா ஆடுறாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப ப்ரோ. பவர் பிளேல ஒஸ்ட். பவர் ஹிட்டிங் கிடையாது ப்ரோ, சுத்தமா கிடையாது. கான்வேவும் சரி, ரச்சின்னு தோனி அவரை ருத்ராஜ் அடிச்சாதான் ப்ரோ. என்ன ப்ரோ? தோனியை பத்தி ஒன்று சொல்றேன் ப்ரோ. அவரோட கேப்டன்ல வேற மாதிரி விளையாடுவாரு. இது சொல்லக்கூடாது. அவரோட கேப்டன்ல ஒரு மாதிரி விளையாடுறாரு, மத்த கேப்டன் சொல்லி வேற மாதிரி ஆடுறாரு. ஏன் எதனால? அது எனக்கு தெரியல ப்ரோ. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? 43, 44 ஆச்சு ஏஜஸ். யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா மத்த டீம்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, சென்னையை தவிர. ஓகேங்களா? தோனி வெளியே போறதா நல்லது.
ஆர்சிபி கூட வின் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் மேட்ச்? ஆர்சிபி கூடயா? நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட மச்சான். ஆமா இல்ல லைக் இப்பதானே RCB கமிங் 3 இப்பதானே போட்டு தாக்கனாங்க ஆர்சிபி. ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஆல்வேஸ் சிஎஸ்கே. சூப்பர்ங்க. ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஆமா bro, ரொம்ப சந்தோஷம் bro. வாங்க bro உங்களலாம். வாங்க bro. சூர்யா வாங்க bro. கோட்டையில ஓட போட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. 19th ஓவரை பார்க்காம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெளியே போயிட்டாங்க. அது என்ன காரணம் அவர் கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க bro. உள்ள கொஞ்சம் குலுக்கமா இருந்துச்சு. குளுக்கமா இருந்தா ஐயோ தோனி குளுக்கத்தெல்லாம் அளக்குவாரு. ஏன் bro குளிர் விட்டுவாரு உங்களுக்கு? 20வது ஓவர் தான் குளிர் விட்டுவாரு. அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே, அதுதான் பேச முடியலையே. இப்ப மே 3 ஜெயிப்போமா? மே 3 ஜெயிப்போமா? மேதிரி கண்டிப்பா ஜெயிப்போம் சார். கண்டிப்பா ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். பவர் பிளேல ஜெயிக்க ஆடவே மாட்டோம். அதை பத்தி என்ன? அது வந்து என்னன்னு தெரியல, பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் பவர் பிளேல நல்லா விளையாடுவாங்க. மே 3 ஜெயிப்போமா? அதை பத்தி என்ன? மேதிரி கண்டிப்பா ஜெயிக்கிறோம் சார். ஆர்சிபி ஜெயிப்போமா? ஆர்சிபி ஜெயிப்போமா? ஆர்சிபி மேட்ச் இல்லையே மேதிரி. ஆமா சார். மேதிரி கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர்சிபியா? அப்ப கண்டிப்பா ஜெயிப்போம். ஆர்சிபி கண்டிப்பா தோக்கும். நிஜமா சொல்றேன், ஆர்சிபி போலர் ஆடி இருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க. அப்படியா? ஆமா ப்ரோ, டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. என்ன ப்ரோ பவர் பிளேவே ஸ்ட்ராங்கா இல்லன்னு? இல்ல ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. சிஎஸ்கே இந்த வாட்டி வேஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் மே 3 ஜெயிப்போமா? இல்ல வாய்ப்பே இல்ல ப்ரோ. இந்த வாட்டி எதிர்பார்க்க முடியாது. அப்ப ஆர்சிபி வின் பண்ணா பரவாயில்லையா? ஆர்சிபி தான் ப்ரோ இந்த வாட்டி வின் பண்ணா. ஆர்சிபி தான் win ஆமா பண்ணா. பரவாயில்ல, ஆர்சிபி வின் பண்ணாலே போதும்ன்றீங்க. ஆமா ப்ரோ. இப்ப சின்ன சுவாமில நம்மளுக்கு வச்சு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் ப்ரோ? மே 3 மேட்ச் இருக்குல, நெக்ஸ்ட் மேட்ச் வருதுல, அப்ப சின்ன சுவாமி இல்ல ப்ரோ, சிஎஸ்கே எல்லாம் எதிர்பார்க்க. ஆர்சிபி தான் ப்ரோ அடிப்பா. ஆர்சிபி தான். கண்டிப்பா ஆர்சிபி தான். அப்ப சிஎஸ்கே ஃபேனை விட்டு கொடுத்துட்டேன்றீங்களா? ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ஆர்சிபி ஃபேன். சிஎஸ்கே ஃபேன். ஆர்சிபி ஃபேன். நல்லா இப்படி பேசுறேன். ஆர்சிபி ஃபேன். ஆமா ப்ரோ. நான் இவ்வளவு நீங்க சிஎஸ்கே ஃபேன். இல்ல bro, நான் RCB fan. ஆர்சிபி ஃபேன். போல சாங்கல ஜெயிச்சிருவாங்க. என்ன ப்ரோ, ஆர்சிபி போலர்ஸ் ஆடினாலே சத்தியமா ஜெயிச்சிருப்பாங்க. என்ன ப்ரோ வராங்க? ஒண்ணுமே ஆடல ப்ரோ. ஆர்சிபி பவுலர்ஸ் ஆடினாலே ஜெயிச்சிருப்பாங்க. நிஜமா ப்ரோ. சப்ல உட்காருங்க. யாரா இருந்தாலும் ஆடினாலும் ஜெயிச்சிருப்பாங்க ப்ரோ. சிஎஸ்கே தவிர ஆர்சிபி தலை எல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. இந்த வாட்டி யாருமே இல்ல ப்ரோ. யாருமே இல்லையா? பாத்தவங்க அடிக்காதீங்க bro. Thank you to Chepauk Stadium. This is the first time to watch this match. My both captains are KL and Dhoni playing on the opposite side. This is a fantastic game. But this is very sad to say that Dhoni hit only 1/6. Thank you to Dhoni. சிஎஸ்கே வந்துட்டு தலையால முடியல. உண்மை தலை தான் அடிக்கணும். சிஎஸ்கே தலை மட்டுமே நம்பி இருக்குன்னு சொல்றாங்க. தலை மட்டுமே நம்பி இருந்தா என்ன ப்ரோ? அவருக்கு வயசு 43 ஆகுது. அவரை மட்டுமே நம்பி அவர் வரது ஏதோ பண்றாரு, ஆனாலும் அவர் ஓட முடியல. நம்மளே பார்த்துட்டோம். பட் பேட்டிங் டாப் ஆரே சரியில்லை, மிடில் ஆரும் சரியில்லை, லோயர் ஆர்ல அவர் வந்து என்ன அவரை நம்ம கேட்காத அவனை கொடுக்குறாங்க. நம்ம கான்வே கொடுத்துட்டாங்க. முன்ன வந்துட்டு விஜய் சங்கரை கொடுத்துட்டாங்க. அவங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறான்னு சொல்றாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ப்ரோ ஆடுறாங்க. ஃபேனா எங்களுக்கு கோவம் வருது. ஆனாலும் தலான்ற ஒரு மனுஷனுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே டென்ஷன் ஆகுதுதான். என்னடா இப்படி விளையாடுறாங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா தான் ப்ரோ இருக்கு. சரி, நெக்ஸ்ட் 3 வந்து ஆர்சிபிக்கு நம்மளுக்கு மேட்ச் இருக்கு. சோ அதாச்சும் வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி கூட கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இல்லனா நான் தலைக்காக மட்டும் தான் இருப்பேனே தவிர சிஎஸ்கே ஜெர்சியை போடவே மாட்டேன். அவ்வளவு ஒரு வெறியா இருக்கு ப்ரோ. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இன்னைக்கு மும்பை சிஎஸ்கே எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம 2 பேர் தான் ஐபிஎல் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கம்பேக் கொடுக்கணும். நம்ம கேட்கதானே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். தேங்க்யூ. என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சோகமா வர மாதிரி இருக்கு. வாங்குன டிக்கெட் காசுக்கு வருதா? ஐயோ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. எவ்வளவு டிக்கெட் வாங்குனீங்க? அந்த அளவுக்கு இருந்துச்சா இம்பாக்ட்? ஹார்ட் அட்டாக். டிக்கெட் 40% டாக்ஸ் மட்டும் அதுல. ஓகே. யாரு தோனியை பார்க்க வந்தீங்களா இல்ல சிஎஸ்கே மேட்ச் தாங்க பார்க்க வந்தோம். ஆனா வின் பண்ணி டெல்லியோட மேட்ச் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. 6 இல்ல 4 இல்ல. ஒன் டே டெஸ்ட் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்ததா? ஒன் டே டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் கண்டிப்பா இருந்துச்சு. ஓகே. விண்டேஜ் தலை மாதிரி எப்படி அந்த ஸ்வீப் பண்ணிட்டு இருந்தாரு, பெருக்கிட்டு இருந்தாங்க. பெருக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா, அந்த அப்படி லொட்டுன்னு அடிச்சு சிங்கிளா போய் அந்த தோனி வந்து திராவிட் மாதிரி அடிச்சான். அப்படியா? அஜிச்சோ. திராவிட் எல்லாம் அசிங்கப்படுத்தாதடா. ஓகே. நீங்க இப்ப பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த இம்பாக்ட் இருந்ததா? இங்க இம்பாக்ட் நல்லா தான் இருந்துச்சுங்க. பட் மேட்ச் நல்லா இல்லையே. மேட்ச் நல்லா. சோ விண்டேஜ் தோனி பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவர் நல்லா அடிச்சாரு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாத்துறோங்க. அதெல்லாம் அப்போ வந்து நியூசிலாந்து மேட்ச் அந்த சமயத்துல பாத்துறோம். அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க மேம்? நீங்க இப்பதான் ஓகே. நீங்க டிவி எல்லாம் பாத்துருப்பீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கும். அடிக்க பாரு நம்ம நான் வந்து एक्चुअली ஐயோ பால் எங்க அப்படினு பாக்குறதுக்குள்ள வந்து ஓவர் இதாயிடுது. நான் வந்து உள்ள இறங்கறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடுது. ஓகே. கமிங் 3rd வந்து மார்ச். சான்ஸே இல்ல. இதுக்கு 3rd னா சொன்னா அதுக்குள்ள சான்ஸ் இல்ல சொல்லுங்க. ஆர்சிபிக்கு நம்மளுக்கு நான் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் போய்
ஆர்சிபில போய் உட்காரு. ஆர்சிபி அவங்க தான் இங்க வந்து நம்மளே செஞ்சுட்டு போயிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் அங்க போயிட்டு செய்யலாம். இல்ல நான் நிஜமாவே ஆர்சிபி ஃபேன் தாங்க. கிறிஸ்கேல இருந்து நான் அப்போல இருந்து ஆர்சிபி ஃபேன். இப்போ சரி இவனுக்கோசரம் வந்தேன்.